ஹாய் லீகல் ஃபேயர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் வந்து செக்ஷன் 173 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் 2023. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஒரு போலீஸ்க்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னா ஓரல் ஆர் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலம் நம்ம வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஹைவேயில் வந்து போயிட்டுருக்கும்போது ஒரு லாரியில் வந்து ஒரு மெட்டீரியல் ஏற்றிட்டு ஒரு டிரைவர் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது செகண்டரியாக ஒரு லாரி வருது. அதில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து முதல்ல போகக்கூடிய லாரிக்கு மேலே ஜம்ப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ரோட்டில் வீசி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க திருடுறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த டிரைவர் வந்து என்னென்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் வந்து அந்த டிரைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட மொபைல் ஃபோன்லேயே வந்து தமிழ்நாடு போலீஸ்ன்னு சொல்லக்கூடிய வெப்சைட் மூலம் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து போலீஸ்க்கு வந்து தெரியப்படுத்தலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ்க்கு வந்து போய் சேர்ந்துடும். வித்தின் 3 டேஸ்க்குள்ளாடி இந்த நபர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் சைன் போட்டிருக்கணும். இந்த விஷயத்தை தான் வந்து செக்ஷன் 173ல் வந்து எலாபரேட்டாக வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏரியா, இந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியான்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி ஒரு நேஷனல் ஹைவேல நம்ம போயிட்டுருக்கோம், மிட் நைட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஏரியாவாக இருக்கட்டும், ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாவில் அந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்து நடக்கணும் அப்படின்னு கிடையாது. இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏரியா, பட் அந்த அஃபென்ஸ் வந்து நடந்திருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஓரலாவோ அல்லது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வடிவத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் இன்சார்ஜ் கிட்ட வந்து நம்ம இதை தெரியப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இதில் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இப்போ நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னு நம்ம போலீஸ்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறோம் அப்படின்னா, அது வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கணும், ரைட்டிங்கில் எடுத்துகிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் சொன்ன நபர்கிட்ட, அதாவது இன்ஃபர்மன்ட் சொல்லுவாங்க, அந்த பர்சன்கிட்ட இதை வாசித்து காமிச்சு அவர் இதில் சைன் போட்டிருக்கணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அதாவது ஃபோன் வழியாட்டு அவங்க ஒரு விஷயத்தை வந்து பாஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து வித்தின் 3 டேஸ்க்குள்ளாடி யார் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து போலீஸ்க்கு வந்து அந்த வெப்சைட் மூலம் தெரிவித்தாங்களோ அந்த நபர் வந்து அங்கே போய் அந்த ஸ்டேஷனில் வந்து குறிப்பிட்ட அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு சைன் போட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் என்னன்னா பர்டிகுலராக ப்ரொவைடடில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. லேடிஸ் ரிலேட்டடாட்டு ஒரு உமனுக்கு எகென்ஸ்டாட்டு ஒரு அஃபென்ஸ் நடக்குதுன்னா செக்ஷன் 64 to 79 ஆர் செக்ஷன் 124 ஆஃப் பிஎன்எஸ் 2023ல் சொல்லியிருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட செக்ஷனில் ஒரு உமனுக்கு எகென்ஸ்டாட்டு ஒரு அஃபென்ஸ் நடக்குது இல்லையா, அதில் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கட்டும் அல்லது அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சம்பவம் வந்து நடந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்டெம்ப்ட் ஆகியிருக்கு அப்படின்னா அது இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்டையும் தெரியப்படுத்தலாம்னு சொல்லலை. பர்டிகுலராக உமன் போலீஸ் ஆஃபீஸர் ஆர் எனி உமன் ஆஃபீஸர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி வந்து ப்ரொவைடடில் ஏபின்னு 2 விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்ட நபர் வந்து டெம்ப்ரரியாவோ பெர்மனண்ட்டாவோ ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க அந்த விக்டிம்னா, அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்த முடியாது. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் அந்த விக்டிம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணும்போது வீடியோ எடுத்து வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய செக்ஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க. 183 சப்செக்ஷன் 6ல் கிளாஸ் ஏல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து போலீஸ்கிட்ட வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனுடைய ஒரு காப்பியை வந்து விக்டிம்க்கோ அல்லது அந்த தகவலை வந்து போலீஸ்க்கு வந்து தெரியப்படுத்தினாங்க இல்லையா, அந்த இன்ஃபர்மெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதாவது இலவசமாக அந்த ஒரு காப்பியை வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இது வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ், அந்த காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு பனிஷ்மெண்ட் வந்து 3 இயர்ஸ் அல்லது அதுக்கும் மேலே, பட் லெஸ் தென் 7 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிலிமினரி என்கொயரி நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ப்ரேயர் பெர்மிஷன் வந்து ஆஃபீஸர்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் வந்து நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து இன்சார்ஜ் ஆஃப் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர் வந்து எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஒரு அப்பீல் மாதிரி அடுத்த கேட்டகரியாக போகிறதா வந்து சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட நம்ம போகிறோம். பட் அவங்களும் இந்த கேஸை வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த பாதிக்கப்பட்ட நபர் அதாவது அக்ரீவ்டு பர்சன் வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அப்ளிகேஷன் வந்து கொடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.